விடுமுறை தினத்தையொட்டி புதுவை சண்டே மார்க்கெட் பாரதி பூங்கா கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் வெளிநாடுகள், வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இன்று விடுமுறை தினம் என்பதால் சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் உள்ளிட்ட வெளியூர்களை சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஆனால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் சுற்றுலா பயணிகள் பகல் நேரத்தில் விடுதி அறைகளிலேயே முடங்கி போயினர். சுற்றுலா பயணிகள் பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்காவில் தஞ்சம் அடைந்தனர். மாலையில் புதுச்சேரி கடற்கரை, நோனாங்குப்பம் படகு குழாம், மடக்குள விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரம், பாண்டி மெரினா பீச் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. புதுவையில் விரைவில் மருத்துவ பல்கலைக்கழகம் துவங்கப்படும் என்று தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நடந்த முதல் பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக கலையரங்கத்தில் நடைபெற்றது. புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் வேந்தர் கவர்னர் தமிழிசை விழாவினை துவக்கி வைத்து மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், கல்யாணசுந்தரம், சட்டமன்ற உறுப்பினர், கல்வித்துறை செயலர் அசோக்குமார், சிகாகு, இலியான்ஸ் பல்கலைக்கழக நிலையான தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் டாக்டர் கிருஷ்ணா ரெட்டி போன்ற பலர் கலந்து கொண்டனர். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசும்பொழுது புதுவை பொறியியல் கல்லூரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக மாறியுள்ளது. டெல்லியில் உள்ள அதிகாரிகள் கூட புதுவை பொறியியல் கல்லூரியை பற்றி கேட்பார்கள். ஆசியாவிலேயே சிறந்த கல்லூரி என கூறுவார்கள். அதே நற்பெயரை தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் பெற வேண்டும். கல்லூரிக்கு நெற்பெயர் இருந்தால் மாணவர்களுக்கு மரியாதை கிடைக்கும். அவர்களைத்தான் தனியார் நிறுவனங்கள் தேர்வு செய்ய முடியும். இங்குள்ள கல்லூரியில் பணியாற்றும் 200 பேராசிரியர்களில் 120க்கும் மேற்பட்டோர் முனைவம் பட்டம் பெற்றவர்கள். இங்கு 90 பேராசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளது. அனைத்து காலி பணியிடங்களும் நிரப்பப்படும். புதுவை அரசின் முதல் பல்கலைக்கழகம் மருத்துவ பல்கலைக்கழகத்தை அரசு விரைவில் துவங்க உள்ளது. புதுவை பொறியியல் கல்லூரியில் படித்தவர்களின் தேர்வுக்கு 2 பேராவது வெளிநாட்டில் பணிபுரிகின்றனர். இங்கு படித்து பட்டம் பெறும் மாணவர்கள் புதுவைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலை மலட்டாற்றின் குறுக்கே உள்ள இருவழி சாலை பாலத்தினை 4 வழி சாலையாக அகலப்படுத்தும் பணிக்கு 6 கோடி ரூபாய் மதிப்பில் பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலை மலட்டாற்றின் குறுக்கே உள்ள இருவழி சாலை பாலம் 4 வழி சாலையாக ரூபாய் 6 கோடி மதிப்பில் அகலப்படுத்தும் பணிக்காக பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பூமி பூஜையில் கலந்து கொண்டு இப்பணிக்கான அடிக்கல் நாட்டில் கல்வெட்டை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி, செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாநில பாஜக அலுவலகம் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார். புதுச்சேரியில் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாலை பாஜக அலுவலகம் சென்றார். அவருக்கு மாநில தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கட்சி நிர்வாகிகளுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி மேலிட பார்வையாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார், செல்வகணபதி MP, சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட், வெங்கடேசன், அசோக் பாபு, ராமலிங்கம் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் ஆகியோருடன் இணைந்து தீவிர டெங்கு கொசு உற்பத்தி அளிக்கும் கள ஆய்வு பணி கோரிமேடு காமராஜ் நகர் பகுதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி சித்ரா தலைமை தாங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இளநிலை பொறியாளர் சிவகுமார், சுகாதார ஆய்வாளர் பத்மநாபன் முன்னிலை வகித்தனர். சுகாதார உதவியாளர்கள் சிவகுமார், ஜெகநாதன், ஆஷா ஊழியர்கள் விருதாம்பாள், வெற்றி செல்வி மற்றும் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் ஆகியோர் வீடு வீடாக சென்று அந்தந்த வீட்டின் உரிமையாளர்களை சந்தித்து டெங்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி தன் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் உபயோகமற்ற பொருட்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர்.
புதுச்சேரிக்கு 45 அடி சாலை, வள்ளலார் சாலை ஆகிய பகுதிகளுக்கு 1,10,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி வள்ளலார் சாலை, 45 அடி ரோடு, அண்ணா சாலை, காமராஜர் சாலை சந்திப்பு மற்றும் புறவழிச்சாலை வள்ளலார் சாலை முதல் காமராஜர் சாலை சந்திப்பு வரை மறுசீரமைப்பு செய்தல் வேலைக்கு 1,10,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி, செயற்பொறியாளர் ஏழுமலை, உதவி பொறியாளர் பார்த்த சாரதி, இளநிலை பொறியாளர் முருகன், பிரேமானந்த் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பது உட்பட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாலை லாஸ்பேட்டை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சென்னை புறப்பட்டார். அவரை வழி அனுப்பி வைக்க விமான நிலையத்திற்கு வந்த முதல்வர் ரங்கசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் 9 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்து நிறைவேற்ற வலியுறுத்தினார். அதில் புதுச்சேரிக்கான மாநில அந்தஸ்து கோரிக்கை நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பிரச்சனையாகும். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து இல்லாததால் அதிக தொழிற்சாலைகளை வரவழைக்கவும், வேலைவாய்ப்பு உருவாக்குதல் உள்ளிட்ட எந்த அதிகாரத்தையும் தங்களால் செயல்படுத்த முடியவில்லை. மத்திய அரசின் நிதி உதவி கூடுதலாக தேவை. நடப்பாண்டில் குறைந்தபட்சம் 2,000 கோடி தேவை. நடப்பாண்டில் ஜிஎஸ்டி இழப்பீடு நீட்டிக்கப்படாவிட்டால் கடந்த ஆண்டை விட 150 கோடி வரை குறைவாகத்தான் மத்திய அரசு நிதி உதவி கிடைக்காததாக இருக்கும். அதனால் கூடுதல் நிதி உதவி தேவை எனவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும். தற்பொழுது விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய தமிழகத்தில் 395 ஏக்கர் நிலமும் புதுச்சேரியில் 30 ஏக்கர் நிலமும் கையகப்படுத்த வேண்டும். இதற்கு 425 கோடி நிதி தேவைப்படுவதாக தெரிவித்துள்ளார். சுகாதார உட்கட்டமைப்புக்கு சிறப்பு உதவியாக 500 கோடி தேவை. அதேபோல் கூட்டுறவு நிறுவனங்களை மேம்படுத்த 500 கோடி நிதி உதவி தேவை. துரதிருஷ்டவசமாக கடந்த அரசானது கூட்டுறவுத்துறையின் பல நிறுவனங்களில் செயல்பட ஆட்களை முற்றிலுமாக புறக்கணித்ததால் அவை மோசமான நிலுவையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தொகை நிலுவையில் உள்ளதால் இதை வழங்கினால் அரசு ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய வீட்டு வாடகைப்படி, போக்குவரத்து படி, அரசு ஊழியர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கிட ஏதுவாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். அவற்றை சீரமைத்திட 150 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. அதனை மத்திய அரசு வழங்கினால் அனைத்து கிராம சாலைகளையும் செப்பனிட சரியாக இருக்க முடியும் எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. முத்தியால்பேட்டையில் தனியார் நிறுவன ஊழியர் வீட்டில் 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்த திண்டிவனத்தை சேர்ந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுவை முத்தியால்பேட்டை டிவி நகர் செட்டிக்குளம் வீதியை சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவர் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். இவரது மனைவி அனிதா சேதராப்பட்டில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார். இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். சம்பவத்தன்று அனிதா தனது 18 பவுண்ட் நகைகளை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு பீரோவில் வைத்து பூட்டி பீரோ சாவியை வீட்டின் ஒரு மறைவான இடத்தில் வைத்துவிட்டு வேலைக்கு சென்றுள்ளார். பின்னர் வேலை முடிந்து வந்து பார்த்தபொழுது நகை வைத்திருந்த பிளாஸ்டிக் டப்பா காலியாக கீழே கிடப்பதை கண்டு திடுக்கிட்டு போனார். யாரோ மர்ம நபர்கள் அனிதா பீரோ சாவியை மறைவான இடத்தில் வைத்து செல்வதை கண்காணித்து அவர் சென்ற பின் நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கொள்ளை போன நகையின் மொத்த மதிப்பு 8 லட்சம் ஆகும். இது குறித்து அனிதா முத்தியால்பேட்டை போலீசாரிடம் புகார் செய்துள்ளார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் திண்டிவனம் ஜக்காம்பேட்டையை சேர்ந்த வளர்மதி என்ற பெண் ஜிப்மரில் சிகிச்சைக்காக கடந்த சில நாட்களாக டிவி நகரில் வாடகை வீட்டில் தங்கியிருந்தது. சம்பவத்தன்று அனிதா வேலைக்கு சென்ற பின்னர் பீரோ சாவியை எடுத்து நகைகளை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இதையடுத்து வளர்மதியை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தவளக்குப்பம் சுகாதார மற்றும் நலவாழ்வு மையத்தின் சார்பாக உலக மலேரியா தினம் கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி அரசு நலவழித்துறை பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் தவளக்குப்பம் சுகாதார மற்றும் நலவாழ்வு மையத்தின் சார்பாக உலக மலேரியா தினம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளிகள் கொண்டாடப்பட்டது. பள்ளியின் மேலாண் இயக்குநர் கிரண்குமார், தலைமை ஆசிரியை உமா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆசிரியர் சுபா அனைவரையும் வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சிக்கு மருத்துவ அதிகாரி தலைமை தாங்கி மலேரியா தினம் ஏப்ரல் 25 தேதி கொண்டாடப்படுகிறது. உலகளவில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் மலேரியா உள்ளது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 9 லட்சம் பேர் இதன் நோயால் இறக்கின்றனர் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் உதவி ஆய்வாளர் ஜவஹர் இந்த ஆண்டின் கருப்பொருளான மலேரியா நோய் சுமையை குறைக்கவும் உயிர்களை காக்கவும் புதுமைகளை பயன்படுத்துங்கள் என்ற கருப்பொருட்களை உள்ளடக்கு விழிப்புணர்வு உரையாற்றினார். நிலையத்தின் கிராமப்புற செவிலியர் சித்ரா மலேரியா எதிர்ப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி வாசிக்க மாணவர்கள் திரளாக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரி அரசின் அனுமதி இல்லாமல் காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி, சின்ன காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு, கணபதி செட்டிக்குளம் கடற்கரை பகுதிகளை சுத்தம் செய்து ஆக்கிரமிப்பு செய்யும் பணியில் ஈடுபடும் மர்ம நபர்களின் செயல்பாடுகளை தடுத்து நிறுத்திட நாம் தமிழர் கட்சி காலாப்பட்டு தொகுதி சார்பாக சுற்றுலாத்துறை இயக்குநர் காவல் கண்காணிப்பாளரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு தொகுதியில் உள்ளடக்கிய பிள்ளைச்சாவடி, சின்ன காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு, கணபதி செட்டிக்குளம் ஆகிய 4 கிராமங்களிலும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மீனவ பெருங்குடிகள் குடும்பத்தினரோடு வசித்து வருகின்றனர். தங்களுடைய மீன்பிடிப்பு படகுகள் நிறுத்துவதற்கு இந்த கடற்கரையில் மீன்வலைகளை உலர வைப்பது தங்கள் தொழில் சார்ந்த மீனவ மக்களின் வாழ்விடமாக மூத்த தமிழ் குடிகளான மீனவ பெருங்குடிகளின் வாழ்ந்து வருகின்றனர். இத்தகைய சூழலில் கடந்த 2 நாட்களாக புதுச்சேரி அரசு அனுமதியின்றி கடற்கரை பகுதிகளில் கனரக இயந்திரத்தினை பயன்படுத்தி கடற்கரையினை சுத்தம் செய்தும் ஆக்கிரமிப்பு செய்யும் பணிகளும் மர்ம நபர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மூத்த பெருங்குடிகளான மீனவ பெருங்குடிகள் கடலும் கடல் சார்ந்த பரப்பினையும் வாழ்விடமாக வரும் வாழ்வாதாரமாகவும் அதனை நம்பி மட்டுமே 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்க்கை நடத்தி வரும் சூழலில் திட்டமிட்டு உள்நோக்கத்தோடும் தனிநபருடைய சுய லாபத்திற்காக மீனவ பெருங்குடிகள் வசிக்கும் பகுதியில் அகற்றுவதற்கும் புதுச்சேரி அரசின் அனுமதி இல்லாமல் கடற்கரை பகுதியினை சுத்தம் செய்து ஆக்கிரமிப்பு செய்யும் பணியில் ஈடுபடும் மர்ம நபர்கள் மீது குற்ற நடவடிக்கை மேற்கொள்ள கோரி சுற்றுலாத்துறை இயக்குநர் காவல் கண்காணிப்பாளர் முத்தியால்பேட்டை ஆய்வாளரிடம் நாம் தமிழர் கட்சி காலாப்பட்டு தொகுதி சார்பாக கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரியின் பிரபலமான ஐஸ்வர்யம் ஆயில் நிறுவனம் சார்பில் காந்தி திடலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற வியாபாரிகள் சங்கமம். சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் கலந்து கொண்டு சமூக சேவை புரிந்த வியாபாரிகளுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் ஐஸ்வர்யம் ஆயில் நிறுவனம் சார்பில் வியாபாரிகள் சங்கமம் 2022 மற்றும் கொரோனா காலங்களில் சமூக சேவை புரிந்த வியாபார நல்ல உள்ளங்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ஐஸ்வர்யம் ஆயில் நிறுவனத்தின் உரிமையாளர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் விஜய் டிவி நட்சத்திரங்கள் கலக்கப் போவது யாரு புகழ் நவீன், ராமர், பாலா மற்றும் மைனா உட்பட பிரபலங்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தனர். அதைத் தொடர்ந்து புதுச்சேரி நடன கலைஞர்களின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் கலந்து கொண்டு கொரோனா காலங்களில் சமூக சேவை புரிந்த வியாபாரிகளுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார். பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் நூல்கள் வெளியீட்டு விழாவில் நூல்களை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட அதனை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி பெற்றுக் கொண்டார். பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் பாவலர் சரஸ்வதி வைத்தியநாதன் எழுதிய குடும்பம் ஒரு கோவில், வானவில் பூக்கள் ஆகிய 2 நூல்கள் வெளியீட்டு விழா ஆந்திர மகா சபாவில் நடைபெற்றது. அமைச்சர் லட்சுமி நாராயணன் நூல்களை வெளியிட்டார். அதனை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சிக்கு பாரதிதாசன் பேரன் பாரதி முன்னிலை வகித்தார். விழாவில் பாரதிதாசன் அறக்கட்டளை உறுப்பினர்கள், சமூக ஆய்வாளர்கள், தமிழ் எழுத்தாளர்கள் கலந்து கொண்டனர். ஷிட்டோ ஸ்கூல் ஆஃப் கராத்தே டு சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் திமுக எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பிளாக் பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கினார். ஷிட்டோ ஸ்கூல் ஆஃப் கராத்தே டு சார்பில் கோச்சிங் கேம்ப், செமினார் மற்றும் பிளாக் பெல்ட் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. வில்லியனூர் லட்சுமி மஹாலில் நடைபெற்ற விழாவில் லக்ஷ்மணனின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் படத்திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் 6வது டான் பிளாக் பெல்ட்
சான்றிதழும் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு தேர்வு பெற்ற 100 நபருக்கு கராத்தே பிளாக் பெல்ட் வழங்கினார். இதில் ஜாக்கப் தேவகுமார், சங்கர், முருகன், ராஜேஷ், மோகன், மணிகண்டன், விமல், முருகையன் மற்றும் கராத்தே மாஸ்டர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர்.